நாற்கரப்போர் அந்த ட்ரெய்லரில் வந்து ரொம்ப 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையறாத போர். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்னைக்கு தான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டை பற்றி, விளையாட்டுக்குள்ள உள்ள அரசியல்களை பற்றி மிக சமீபமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த தளத்தை தனது முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். இதை வந்து யோசிக்காமல் ஒரு முதல் பட தயாரிப்பாளராக தயாரித்த வேலாயுதம் அவர்களுக்கும், இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம வந்து பார்க்கும்போது விளையாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக விளையாட்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு, ஒன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காயின் இருக்குல்லையா, இதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் சாதனை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவா இருக்குதுன்னா, உடல் உறுதியாக இருக்கிறவனுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பை சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியாக. அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக விளையாட்டு மட்டும் இல்லை, இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்கள், ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்கள், டென்னிஸோட தமிழ் வர்ணனை பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்ணுறதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரிலாம் கேட்கும்போது. ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கேட்கும்போது வேற யாருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கும். ஆனால் இங்கே ஒரு எலைட் குரூப்பு வேற ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ரின்ற பேரில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதி வக்கரத்தையும் சரி, சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஒரு சிண்டிகேட் ஆகி ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல. அப்போ இந்த இதில் வந்து நான் ஒரு நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு கீழ் அடுக்கில் இருக்கிற, என்னை நீங்கள் வந்து அடக்கி வச்சிருக்கிற, ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து, எனக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர்லேருந்து, எனக்கு மூளை இருக்குடா, என் மூளைக்கு முன்னாலாம் நீ நிற்க முடியாதுடா அப்படின்னு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால் கொண்டு வரது மிகப்பெரிய தேவையான ஒன்றா இருக்குது. ரொம்ப வாழ்வியல் சார்ந்தும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதோடைய வருமானம் என்னவா இருந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சுது. சிலர் வந்து அந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் தேட்டருக்கு போனால் கூட அவ்வளோ பெரிய படம் இன்னைக்கு தேட்டரில் கூட இல்லாமல் கூட போகுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்சூழல் எடுத்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த படத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்த்துக்கள். நன்றி.